கண்ணை பொத்திட்டோம், காதை அடைச்சிட்டோம், மூக்கையும் அடைச்சிட்டோம். இந்த மனசை எதை வச்சு கட்டுறது? எண்ணத்தை கட்டவே முடியலையே, சும்மா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்களே. மனசு என்ன பண்ணுது? சரியா அந்த 12 மணிக்கு அந்த பொண்ணு போறான்னு சொல்லுதே, இதை எப்படி கட்டுறதுன்னு கேட்குறான். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. மனசை இதுவரையிலும் யாரும் இப்படி ஒரு பிரித்து பார்க்க சொல்லித்தரல. ஐயா தான் முதல் முறையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவரையும் நம்ம அப்படி யாருமே பிரித்து பார்க்கல. வேதங்கள் கூட எப்படி பிரிக்குது அப்படின்னா, மனசை வேதங்கள் 4ஆக பிரிக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4ஆக பிரிக்குது. மனசை 4ஆக பிரிக்குதுன்ட்டு என்ன சொல்கிறேன்? முதல் பிரிவு என்னது? மனசு. மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நாம் டோட்டல் மைண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, டோட்டல் மைண்டு அதுக்கு வேதங்கள் ஒரு பேர் கொடுத்துருக்குது. அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குது. இது ஒரு காரண பெயர் தான். நம்ம அந்தக்கரணம்னா என்னன்னா, புறக்கரணம் அப்படிங்கிறது நம்முடைய கை கால்லாம், நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் புறக்கரணம். அந்த கரணங்கிறது நம்முடைய டோட்டல் மைண்டு. இந்த டோட்டல் மைண்டை 4ஆக பிரிக்குது. அதில் ஒன்று மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு பிரிக்குது. இது இதில் வரக்கூடிய மனம்ங்கிறது ஒரு அலைபாயக்கூடியது. இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, மனம் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுவா இதுவா, அப்படியா இப்படியா அப்படின்னு பல ஆப்ஷன்ஸை காட்டக்கூடியதுக்கு மனம்னு பேர். பல ஆப்ஷன்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்குது இல்லை, இதுதான் சரி அப்படின்னு தேர்ந்தெடுக்குது இல்லை, அதுக்கு பேர் புத்தி. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது சித்தம். சித்தம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய இயல்பு, கேரக்டர். நீங்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன எமோஷன்ஸ் வேணுமோ அது கொடுக்கக்கூடியது நம்முடைய சித்தம். சித்தத்தை வச்சு நம்ம செயல்படுறோங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோம், அது அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படி 4ஆலாம் பிரித்து பார்த்து நாம் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். இப்போ நாம் சிம்பிளாக ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி 2ஆக பிரித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஐயா ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, பையன் என்ன சொன்னாங்க, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, மனதளவில் எந்த வேலையும் இல்லை, அதை நம்ம சும்மா விட்டுருங்கன்ட்டாங்க. ஆன்மீகத்தில் சும்மா இருன்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லற சும்மா இரு. அப்போ இந்த சும்மா இருக்கிறதுனா என்னங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். சும்மா இருக்கிறதுனா என்ன? நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாரும் சும்மா இருக்கிறதுனா பேசாமல் இருக்கிறது, செயல்படாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். இங்கே சொல்லப்படுது அகத்தளவில் சும்மா இருங்கன்னு அர்த்தம். அகத்தளவில் சும்மா இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? எதையும் சிந்திக்காமல் இருக்கணும். அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். எதையும் சிந்திக்காமல் இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணால், எனக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், அப்படி மனசை அப்படி அமைதியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணான். கண்ணை மூடி உட்காந்துட்டான். அப்போ தான் சமையல் கட்டில் எதையோ ஒன்று செஞ்சுக்க வடை சீட்டில் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் சரி செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எண்ணம் வருது. அட இந்த சத்தம் கேட்டதுனால தான் பிரச்சனை ஆச்சு. இங்கே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, நாம் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். ஜாலியாக அமைதியாக, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மக்கள் நடமாட்டம் இருக்காது, அக்கம் பக்கம் சத்தம் இருக்காது, ரேடியோ பாடாது, மொபைல் ஃபோன் இல்லை, நிம்மதியாக இருக்கலான்ட்டு காட்டுக்கு போயிட்டான். காட்டில் போயிட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டான். ஒரு பெண் உட்காந்த நேரம் ஒரு 10 மணின்னு வச்சிங்களேன், காலையில் 10 மணி. 2 மணி நேரத்தில் அங்கே ஒரு பெண் நடன பயிற்சிக்காக போகிறாள். இளம்பெண் போகிறாள். அவள் அவளை பார்க்குறான். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம், கண்ணை திறந்து பார்த்தா அவள் போயிட்டுருக்கா. ரொம்ப அழகாக இருக்கிறாள். இவன்
இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். பண்ணோன்னே எண்ணம் வேறு மாதிரி போகுது. என்னடா எந்த எண்ணமும் இருக்கக்கூடாதுன்னு காட்டில் வந்து உட்காந்தோம், பின்னால் அந்த பொண்ணை பார்த்தோன்னா நமக்கு இப்படி எண்ணம் வருது. இந்த எண்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? சும்மா இருக்குன்னு சொல்லிட்டோம், சும்மா இருக்க முடியலையே அப்படின்ட்டு கண்ணை பார்த்தா தானே அந்த எண்ணம் வருது, கண்ணை மூடி உட்காந்துக்கலான்ட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டான். அடுத்த நாள் நல்லா இறுக்கி கண்ணை மூடிட்டான். அந்த பொண்ணு போகிறா. அந்த பொண்ணு வந்து காலில் கொலுசு கட்டிட்டு போகிறதுனால ஜல் ஜல் நல்லா சத்தம் கேட்குது. இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். ஆடாமல் அந்த பொண்ணு போகிறா, அழகா இருக்காளேன்னு எண்ணம் வருது. இது என்ன, அது பெரிய இம்சையாக இருக்குது, இந்த சப்தம் வந்து நம்மளை அடைஞ்சு பண்ணிடுச்சு, காதை அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பஞ்சு எடுத்து சத்தமே கேட்காத மாதிரி காதை அடைச்சிட்டான். காதை அடைச்சி உட்காந்துட்டான். அடுத்த நாள் கண்ணை மூடியாச்சு, காதை அடைச்சாச்சு. அந்த 12 மணிக்கு அந்த பொண்ணு போகிறான். அந்த பொண்ணு தலை நிறக்க மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறதுனால அப்படியே அந்த இடமே கும்முன்னு வாசம் அடிக்குது. இவன் அந்த வாசம் தானே அந்த அழகான பொண்ணு போராளாட்டுறதுன்னு நினைக்கிறான். உடனே கண்ணை திறந்து பார்க்குறான். ஐயையோ, கண் போகிறா, நம்ம என்னடா பண்ணுறது, இந்த ஸ்மெல்லு வந்து நம்மளை வந்து எண்ணத்தை உருவாக்குது, மூக்கில் பஞ்சு வச்சுக்கலாம், எந்த ஸ்மெல்லும் பிடிக்காத மாதிரி நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மூக்குக்கும் ஒரு பஞ்சை வச்சுட்டு காதையும் அடைச்சிட்டு கண்ணையும் மூடிட்டு உட்காடுறோம். எந்த எண்ணமும் நம்ம தாக்கூடாது. கண்ணை அடுத்த நாள் உட்காந்துட்டான். 12 மணியாவது அந்த பொண்ணு போகிறான். அவனுக்கு அந்த பொண்ணு போகிறது தெரியல, கண்ணில் தெரியல, சவுண்டு கொலுசு சத்தம் கேட்கல, மல்லிகைப்பூ வாசமும் வரல. ஆனால் மனசு சொல்லுது 12 மணி ஆயிடுச்சு, போய்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லுது. முடிச்சு பார்த்தா பொண்ணு போகிறான். இவன் என்னடா இது, கண்ணை பொத்திட்டோம், காதை அடைச்சிட்டோம், மூக்கையும் அடைச்சிட்டோம், இந்த மனசை எதை வச்சு கட்டுறது, எண்ணத்தை கட்டவே முடியலையே, சும்மா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்களே, மனசு என்ன பண்ணுது, சரியா அந்த 12 மணிக்கு அந்த பொண்ணு போறான்னு சொல்லுதே, இதை எப்படி கட்டுறதுன்னு கேட்குறான். இப்படிதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், என்னதான் நம்ம பஞ்சேந்திரியத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் மனசை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. மனசை கட்டுக்குள்ள கொண்டுறதுக்கு வழியே தெரியாம தருமாறிட்டு இருக்கும் போதுதான் அதுக்கான வழியை தான் ஸ்ரீ பகவத்தையாவது நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் என்ன சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்வு சொல்லிட்டாங்களா, மனம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க. ஏன், முதல்ல நமக்கு எந்த செயல் செய்யறோம்னாலும் முதல்ல என்ன வருதுங்க, எண்ணம். எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோமோ அது செய்கிறோம். அப்போ விதை எங்கே இருக்குது, எண்ணம். எண்ணத்தை சரி பண்ணாமல் வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா, முடியவே முடியாது. வள்ளுவர் கூட சொல்லிட்டார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் மனசால கூட மற்றவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு தான். மனசால கூட நீங்கள் தப்பு நினைக்கக்கூடாது, எண்ணமே நல்ல எண்ணமாக இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நெகட்டிவ் எண்ணம் வரவே கூடாது, பாசிட்டிவ் எண்ணம் தான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. அதுதான் ஆன்மீகத்து பக்கமே வரோம். மனசை நல்லா வச்சுக்கணும், தீய எண்ணம் மனசில் வரக்கூடாது அப்படின்னு தான் வரோம். முடியுதா, முடியல. அவனுக்கு வந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது, ஏதோ ஒரு எண்ணம் வருது. நமக்கு வந்து ஒரு இடத்த பார்க்குறோம், யார் யாரெல்லாம் காரில் போகிறாங்க, நம்ம கார் இல்லையே அப்படின்னு எண்ணம் வருது. நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு எண்ணம் வருது. நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து அது மாதிரி வரணுமே, நாம் இப்படி கவலையோடு இருக்கிறோமே, நமக்கு வசதி இல்லையே அப்படின்னு எண்ணம் வருது. அப்போ இந்த எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் ஐயா சும்மா இருன்னு சொல்லிட்டாரு. நம்மளால் சும்மா இருக்க முடியுதா, சும்மா இருக்க முடியுதா, இல்லை. ஒரு வடிவேல் காமெடி கூட ஒன்று வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு அரை மணி நேரம் சும்மா இருந்துப்பார், எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அப்படிம்பாங்க. அவனை சும்மா இருக்க முடியாது. பல பேர் நீங்கள் சும்மா இருன்னு என்ன நினைக்கிறாங்க, எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அவங்க வெளியில் எந்த வேலையும் செய்யாமல் மனசுக்குள்ளே பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, சும்மா இருக்குன்னு நினச்சிருக்காங்க. உண்மையில் சும்மா இருக்குன்னு சொன்னது அப்படி கிடையாது. அகத்தளவில் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அகத்தளவில் சும்மா இருக்கணும், நம்ம எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். நானும் இந்த ஆள் மாதிரியே தான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், லீவு நாளில் ஐயா சொன்னதை நடைமுறைப்படுத்தி பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கலான்ட்டு ரூமில் போய் ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு காதுக்கு பஞ்சு வச்சு நீட்டாக உட்காந்துட்டேன். இன்றைக்கி சும்மா இருக்கணும்னு. அன்னைக்கு பார்த்து தான் நாளைக்கு என்ன வேலை இருக்குது, நாளைக்கு அவனுக்கு என்ன சொல்லணும், கொரியர் அனுப்பணுமே, பையர் இதை கேட்பானே, தொழில் ரீதியான சிந்தனையாக ஓடுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
அப்புறம் 12 மணி ஆனோடனே நல்லா பசிக்குதே, இன்னைக்கு என்ன வீட்டில் செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வருது. அப்புறம் பார்த்தேன். அப்போ வந்து ஐயா வந்து நம்ம வீட்டில் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காங்க. 5 மணிக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு ஐயாட்ட சொல்கிறேன், இது நடந்த நிகழ்வு, எனக்கு என்ன ஆச்சுங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐயாட்ட போய், ஐயா நீங்கள் வந்து அகத்தளவில் சும்மா இருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. நான் இன்னைக்கு காலையிலேருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியவே இல்லை, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா அது பதில் சொல்லணும். ஆனால் ஐயா சிரிக்கிறார். என்ன ஐயா சிரிக்கிறீங்க, நான் இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. நீங்கள் காலையிலிருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு. மறுபடியும் சிரித்தார். ஏங்கய்யா விளக்கம் கொடுங்கய்யா அப்படின்னு. இல்லை நீங்கள் சொன்னது நினச்சி சிரித்தேன் அப்படின்னாரு. என்னங்கய்யா அப்படின்னு. சும்மா இருக்கிறது முயற்சி பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால சிரிச்சேன்னாரு. யாராலையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. ஏதோ ஒரு விஷயம் உள்ள பொருந்திருக்குதுன்னு. ஐயா என்ன சொல்கிறீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னேன். இல்லை முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னாரு. முயற்சியை கைவிட்ட நிலையில் தான் சும்மா இருக்க முடியும். நல்லா வார்த்தை கவனிங்க. முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாது. ஒரு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம், சும்மா இருக்கிறது யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னாரு. அப்போ முயற்சி கைவிட்டுட்டீங்கன்னா சும்மா இருக்கலான்னாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலீங்க, நிறைய எண்ணங்கள் வருது, எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, நம்ம சும்மா இருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னு. இல்லை எண்ணங்கள் வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்கிறாரு. ஐயா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. என்ன வேணால் என்ன வந்துட்டு போட்டோம், அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவ் என்ன வேணால் வந்துட்டு, நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. ஏன் நான் சும்மா இருக்கணும்னா என்ன வேணால் வந்துட்டு போட்டோம்னா எப்படிங்கயா அப்படின்னு கேட்குறேன். என்ன வேணால் என்ன வந்துட்டு போட்டுன்னு வந்தால் வந்துட்டு போட்டுன்னு நீங்கள் உங்கள் அறிவு சும்மா இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ தான் எண்ணம்னா என்ன, அறிவுனா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஐயா சொன்னார், மனசு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு நம்ம அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. ஐயா அப்படின்னா எல்லா தாட்டும் வருங்க, நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்கே வேலையே இல்லை. எது வேணால் வரலாம், எது வேணால் போகலாம், அங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு அறிவு சும்மா இருக்கணும் அப்படின்னாரு. ஐயா அது ஈஸி தானேங்க, இப்படி வேணா இருக்கலாம்னா முடிஞ்சு போச்சே. ஒரு இடத்த நல்லபடியாக வச்சுக்கணுன்னா நம்ம எதுவும் வேலை செய்யணும். இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம ரூம் இருக்குது, புக்ஸ் செல்ஃபில் புக்கெலாம் அடுக்கி வச்சுருக்கோம், இந்தாண்ட புக்ஸ் அடுக்கி வச்சுருக்கோம், இந்தாண்ட வந்து பொருள்லாம் பேனா இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறோம். இதை கரெக்டாக இருந்தால் தான் பார்க்குறது நீட்டாக இருக்கும். கண்ணா பலன் கலைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, நம்ம வந்து அதை நீட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, நீட்டாக அடுக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டா நமக்கு அங்கே வேலை இருக்கா? எப்படி வேணாலும் இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டோம்னா நமக்கு எதாவது வேலை செய்ய போகிறோமா? ஒன்றுமே செய்ய மாட்டோம். அது மாதிரி மனசில் என்ன வேணால் தாட்டு வரட்டும், என்ன வேணால் தாட்டு போகட்டும், எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படின்னாரு. ஐயா அப்படின்னா ஃபுல் ஃப்ரீங்க அப்படின்னேன். அவ்வளோதான், ஃபுல் ஃப்ரீ தான் அப்படின்னாரு. நீங்கள் அது இப்படி இருக்குதேன்னு வருத்தப்படுறத விட எப்படி வேணால் வந்துட்டு போட்டு விட்டீங்கன்னா எதுவுமே தங்காதான். நம்ம மனசுங்கிறது தாமா பல எண்ணங்கள் வந்து தாமா போயிட்டு இருக்கு. அங்கே நிலையானது ஒன்றுமே கிடையவே கிடையாது. எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். அங்கே பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே தாமா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். நம்ம இவ்வளோ என்ன நினச்சிட்டோம், நாம தான் நல்லபடியாக வச்சுக்கணும், நம்மளால தான் முடியும், நாம தான் அதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு கடமையே நமக்கு அங்கே இல்லை. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.